அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது, அடுத்து 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, அஷ்டமத்து சனி, லாபஸ்தானத்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழ்நிலை உண்டாகும். எந்த செயலையும் மன தைரியத்தோடு செய்து முடிப்பீர்கள். தவறி போல சில பொருட்கள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் ஈடேறும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் ஏற்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஈடுபாடு உண்டாகும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். வியாபாரத்தில் புதிய முதலீடு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். செவ்வாய் மற்றும் சூரியன் தங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். போட்டித் தேர்வுகளில் கடும் பிரச்சனைக்கு பின்பு வெற்றி ஏற்படும். வெகு நாளாக கிடப்பில் போடப்பட்ட விஷயம் தங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள். கையில் ஓரளவு பணப்புழக்கம் இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு. தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றி. நினைத்த காரியத்தில் விரும்பிய விளைவுகள் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உணர்வீர். எதிரிகள் இருந்தால் கூட உங்கள் முயற்சிகளை அவர்களால் எதிர்க்க முடியாது. 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால், அந்த கிரகங்கள் உங்கள் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியமும் அதிக அலைச்சலுக்கு பின்னாலும் அதிகமான செலவுக்கு பின்னாலும் தான் நடைபெறும். முன் எச்சரிக்கையோடு செயல்படாததால் சில நஷ்டங்களையும் தாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கடங்கள், வழக்குகள் உங்களை அலைக்கழிக்கலாம். அஷ்டமத்து சனி என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனம் தேவை. அதிக வேகமாக செல்லுதல் கூடாது. எதையும் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தில் பராமரிப்பில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.